தொப்பி விற்பவரும் குரங்குகளும். ஒரு காலத்தில் ஒரு தொப்பி விற்பவர் இருந்தார். அவர் கிராமம் கிராமமாக சென்று சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் போன்ற நிறங்களிலான தொப்பிகளை விற்பார். ஒரு நாள் கடும் வெயிலில் அவர் மிகவும் சோர்வாகிவிட்டார். அதனால் ஒரு பெரிய மரத்தின் கீழ் உட்கார்ந்து தூங்கிவிட்டார். சிறிது நேரம் கழித்து எழுந்தபோது, ஐயோ, என் தொப்பிகள் எங்கே? அவர் சுற்றி பார்த்தார். பின்னர் மேலே பார்த்தார். மரத்தில் இருந்த குரங்குகள் எல்லாம் அவருடைய தொப்பிகளை போட்டுக் கொண்டிருந்தன. விற்பவர் கோபமாக, என் தொப்பிகளை கொடு என்று கத்தினார். ஆனால் குரங்குகள் என்ன செய்தன தெரியுமா? அவர் செய்வதை அப்படியே செய்தது. அவர் கத்தினால் அவையும் கத்தின. அவர் கையசைத்தால் அவையும் அசைத்தன. அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றி தரையில் எறிந்தார். குரங்குகளும் அதையே பின்பற்றின. அனைத்து தொப்பிகளையும் கீழே எறிந்தன. விற்பவருடனே எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக தனது பயணத்தை தொடர்ந்தார். கதை மாறல்: சமயோசித புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம்.